ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா பிக் பேக்ஸோட ஃபைனல் மேட்ச் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த மேட்ச் யாருக்கு நடக்க போகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா அண்ட் ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸ்க்கும் சிட்னி தண்டர்ஸ் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்க இருக்க ஃபைனல் மேட்ச் தான் இந்த வீடியோவில் நம்ம பிளேயர்ஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் அண்ட் வெனு ரெக்கார்ட், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளேயர் பேட்டில் யாருக்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, அண்ட் கிராண்ட் லீக்கு யாருக்கெல்லாம் ஒரு ரிஸ்க்கான கேப்டன்ஸ் ஆப்ஷன் கொடுக்கலாம், அண்ட் ஸ்மால் லீக்கில் யாருக்கெல்லாம் ஒரு சேஃபான ஆப்ஷன்ஸ் கேப்டன்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் உங்களுக்கு நல்லா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வைஸ் நீங்கள் ஒரு டீம்லாம் மேக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கான டீமும் அண்ட் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ சேனலை பொறுத்தவரையும் டீம்ஸ் எல்லாம் ஃப்ரீ அவைலபிள் தான் இருக்குது. அண்ட் நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் ஃப்ரைம் எதுவும் பண்ணல, டீம்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். நான் கொடுக்குற ஸ்மால் லீக் டீம்லேருந்து 1 or 2 பிளேயர்ஸ் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை கேப்டன்ஸ் ஆப்ஷன் மாற்றி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் அதே போல் நீங்கள் இன்னும் ஸ்போர்ட்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. ஸ்போர்ட்டஸ் ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்போர்ட்டஸ் ஆப்பில் பொறுத்தவரையும் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட் மணிக்கு TDS அண்ட் GST சார்ஜஸ் அவங்க எதுவும் பிடிக்கிறதில்ல. அண்ட் இதில் பொறுத்தவரையும் பாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பாப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிக் ஒன் பிளேயர் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி அவங்களே பார்த்தீங்கன்னா ஆப்லேருந்து 5 பிளேயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ஒரு பிளேயர் மட்டும் நம்ம சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டஸ்ட்டில் ஆல்ரெடி மிச்வாவனை அவங்க ஆப்போனன்ட் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணும்னா மீதி இருக்கிற இந்த 4 பேர்த்துலேருந்து டாஸ் அட்வான்டேஜை பொறுத்து அண்ட் நிக்கில் சௌத்ரியா, இல்லை கிறிஸ் க்ரீனா, கிறிஸ் ஜோர்டனா, டேவிட் வார்னரா இப்படிங்கிறத நீங்கள் பிக் பண்ணி இந்த கண்டஸ்ட்டில் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பொறுத்தவரைக்கும் டீம் மேக்ஸ் பண்ண தேவையில்ல, கேப்டன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்க தேவையில்ல. ஒரே ஒரு பிளேயரை மட்டும் நம்ம பிக் பண்ண போகிறோம். ஸோ அதில் மணி ஏர்ன் பண்ண போகிறோம். ஸோ உங்களை முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டி ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டில் கட்டி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் ஸ்போர்ட்டஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரியே மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸ்க்கும் சிட்னி தண்டர்ஸ்க்கும் நடக்கிற ஃபைனல் BBL மேட்ச். டேட் பொறுத்தவரையும் ஜனவரி 27 டைமிங் பொறுத்தவரைங்கன்னா மதியம் 1:45 மணிக்கு அந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனு பொறுத்தவரையும் பிலீவர் ஓவர் ஹோபர்ட்லேருந்து அந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்குங்க. ஹோவர்ட்டில் பொறுத்தவரையும் லாஸ்ட்டாக நடந்த ஒரு 6 மேட்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் 45 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 26 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 19 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் 38 விக்கெட் எடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் 1 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்தவரையும் 18 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 12 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. ஸோ செகண்டாக பவுல் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகமாக சப்போர்ட் இருந்திருக்கு. இது லாஸ்ட் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா T20ல் 4 மேட்ச் ஃபாஸ்ட் பாலர்ஸும் 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பாலரும் வெனில் எடுத்திருக்காங்க. அண்ட் 2 டீமுக்கு ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் நடந்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா 22 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க ஆல் சீசன்லையும். அதில் ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸ் 13 மேட்சும், சிட்னி தண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் டையில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஹெட் டு ஹெட் பேட்டில் பொறுத்தவரையும் ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸ் கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. ஸோ இருந்தாலும் ஸ்லைட்லி இந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் யார் இருக்குன்னா நான் ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸ் பக்கம் ஒரு 60% வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்னோட ஓன் ப்ரெடிக்ஷனாக நான் கொடுப்பேன். 2 டீமுக்கு பாசிபிளான பிளேயிங் ஒன்று பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸ் அவங்களோட பாசிபிள் பிளேயிங் பொறுத்தவரையும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறது மிச்வாவன் அண்ட் ஜீவல் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. மேத்யூ வேட் விக்கெட் கீப்பர்ஸில் வந்துருவார். அண்ட் பென் மெக்டர்மட், நிக்கில் சௌத்ரி, டிம் டேவிட், கிறிஸ் ஜோர்டான், நாதன் இல்லிஸ் இந்த டீமோட கேப்டன், அண்ட் கேமரோன் கெனன், பீட்டர் ஆஸ்கலி, ரியலி மெரிடெத். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அதே மாதிரி சிட்னி தண்டர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 பார்த்தோம் அப்படின்னா டேவிட் வார்னர், ஜேசன் சங்கா 2 பேரும் பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. டேவிட் வார்னர் இந்த டீமோட கேப்டன், மேட் கில்கீஸ், சாம் பில்லிங்ஸ் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங், ஒலிவர் டேவிஸ், ஜார்ஜ் கார்டன், கிறிஸ் கிரீன், நாதன் மெக்கன்ட்ரோ, டாம் ஆண்ட்ரோஸ், வெஸ் ஆகர், தன்வீர் சங்கா. இதுதான் பார்த்தீங்கன்னா சிட்னி தண்டர்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ இப்போ 2 டீமுக்கான பாசிபிளான பிளேயிங் 11 பார்த்தாச்சு. இப்போது பிளேயர்ஸ்க்கு வருவோம். ஸோ பிளேயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஸ்டாட்ஸில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ண போகிறது ஹோபர்ட் ஹரிக்கேன்ஸ் டீமோட பிளேயர்ஸோட அனலைஸ் பண்ண போகிறோம். மிச்வாவன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 1 or 2 ஓவர் ரீசெண்ட் டைமில் பவுல் பண்ணிகிட்டு இருக்காரு. கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ அதில் விக்கெட்டுமே நிறைய அவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்படி பார்த்தோன்னா டபுள் ஆப்ஷன் ஸ்பீக்கில் வந்துருவார். ஏன்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறப்ப ஹெர்பர்ட் அடிகன்ஸ் மிச்சோவன் ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. பேட்டிங்கில் வந்து கூட அந்த பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணி ஒரு 20 ரன் குயிக் அடிச்சிட்டாலுமே ஃபேண்டசி டீமுக்குள்ளே வந்துருவார். ஸோ அந்த ஒரு காரணத்தை சொல்கிறோம். அவர் நீங்கள் டபுள் ஆப்ஷனில் இம்பார்ட்டன்ட் பிக்காக எடுத்துங்க. ஹெட்வர்ட்டில் பொறுத்தவரைக்கும் 4 மேட்ச்சுக்கு 23 ரன் அடிச்சிருக்காரு. அதில் கொஞ்சம் பெருசாக எந்த கான்ட்ரிபியூட்டும் இல்லை. வேணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் அண்ட் 244 ரன் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலையுமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. விக்கெட் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்ப தான் வந்திருக்கு. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லாயிருக்கு. மிச்சோன் பொறுத்தவரையும் மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 30+ ரன் அடிச்சு ஒரு விக்கெட்டும் எடுத்துறாரு. ஸோ கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கேப்டன் ஆப்ஷனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் மஸ்ட்டாக நீங்கள் ஒரு உள்ளே வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் கிளேபல் ஜோவல் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 7 மேட்ச்சுக்கு 149 ரன் அடிச்சிருக்காரு. 149 அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் ஒரு டீசெண்டான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. வெனுவில் பொறுத்தவரை 20 மேட்ச்சுக்கு 436 ரன் அடிச்சிருக்காரு. அதில் போத் இன்னிங்ஸில் கொஞ்சம் டீசெண்டான ஆவரேஜ் இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கடைசி 2-3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 40, 5, 76 அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு. பட் பர்சன்டேஜஸும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயருங்க. ஸ்மால் லீக்கில் ஒரு கொஞ்சம் மிஸ் பண்ணிடுங்க. பட் கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பர்டிகுலர் இந்த மேட்ச் பொறுத்தவரையும். அண்ட் மேத்யூ வேர்டை பொறுத்தவரை ஹெட்வர்ட்டில் 15 மேட்ச்சுக்கு 531 ரன் அண்ட் 38 ஆவரேஜ் அடிச்சிருக்காரு. ஸோ நல்ல குட்டாக ஒரு ஆவரேஜ்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ இன்னும் பெஸ்ட்டாக ஆவரேஜ் இருக்குது. 48 ஆவரேஜ் இருக்குது. 6 மேட்ச்சில் ப்ளே பண்ணி 241 ரன் அடிச்சிருக்காரு. வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 36 மேட்ச்சில் 745 ரன் தான், 23 ஆவரேஜ். ஸோ வெனு ரெக்கார்டில் கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் தான் இருக்குது. பட் ஹெட்வர்ட் ரெக்கார்டில் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஒரு சூப்பரான ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் அவர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. கடைசியாக ஒரு 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடச்சி விக்கெட் இழந்திருக்காரு. பட் ஒரு மேட்ச்சில் மட்டும் 4 ரனில் விக்கெட் விட்டுருக்காரு. மற்றபடி விக்கெட் கீப்பிங் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கனால இவருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஷாம்பிளிங்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த இடத்துல மேத்யூ வேர்டை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் கிராண்ட் லீக்கில் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் பென் மெக்டர்மண்ட் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 16 மேட்ச்சுக்கு 437 ரன் அண்ட் 40 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுறப்போ 45 ஆவரேஜ் வச்சிருக்காரு. 7 மேட்ச்சுக்கு 225 ரன் அடிச்சிருக்காரு. வேணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 37 மேட்ச்சில் 38 ஆவரேஜ் வச்சிருக்காரு அண்ட் 1059 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலையுமே நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்காரு வெனுவில் பொறுத்தவரையும். வெனு ரெக்கார்டு ரொம்ப நல்லாயிருக்கு. பட் ஹெட்வர்ட் ரெக்கார்டில் லாஸ்ட்டாக நடந்த மேட்ச்சில் 48 ரன் அடிச்சிருந்தார். அதுக்கு முன் 42 ரன் அடிச்சிருந்தார். மற்றபடி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாள் மேட்ச் எல்லாமே கொஞ்சம் ஏர்லி விக்கெட்டை விட்டுருந்தார். ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா பென் மெக்டர்மண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் டிம் டேவிட் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 10 மேட்ச்சுக்கு 209 ரன் அடிச்சிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் தான் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் வந்திருக்கு டிம் டேவிட்டை பொறுத்தவரையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெனுவில் 28 மேட்ச்சுக்கு 577 ரன் அடிச்சிருக்காரு. அதுலேயே செகண்ட் இன்னிங்ஸில் பாருங்கள் 60 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ சேசிங்னா டீம் டேவிட் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்க போகிறாரு. ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சேசிங்னா ஃபஸ்ட்டு பிக்காக அவருக்கு நீங்கள் உள்ளே வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஸோ பை சான்ஸ் இதில் விக்கெட்டை விட்டாங்க அப்படின்னா மிடில் டீம் டேவிட் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். ஸோ மேட்சை மாற்றி விட்டுருவார். ஸோ அந்த ஒரு காரணத்தை சொல்கிறேன். ஒரு ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பாருங்கள். எப்படினாலுமே இவர் பேட்லேருந்து ஒரு 20 ரன் அடிச்சிட்டாலுமே 2 கேட்ச் பிடிச்சிட்டாரு. அப்படி இல்லைன்னா இவர் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் சொல்கிறேன். ஸ்மால் லீக்கில் நீங்கள் கூட சேஃபான ஆப்ஷனை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிக்கில் சௌத்ரி பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 2 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ அந்த 3 விக்கெட்டு வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரையும் 10 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. 197 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங்கில் அதிகமாக கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 5 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இதுவே செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் நிக்கில் சௌத்ரி எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ அண்ட் பேட் அண்ட் பால் ரெண்டுலையுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு நிக்கில் சௌத்ரி. ஸ்மால் லீக்கு அடாப்டான பிளேயர். ஸோ மினிமம் ஒரு 3 ஓவர் பவுல் பண்ணுவார். அதில் ஒரு விக்கெட் எடுத்துட்டார். அண்ட் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ரன் அடிச்சிட்டாலுமே ட்ரீம் டீமில் வரதுக்கான குவாலிட்டியான இவர்கிட்ட இருக்குது. ஸோ ஸ்மால் லீக்கில் சேஃபான ஆப்ஷன்ஸ் தான் இவர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்கான எடுக்கணும்னு வச்சிங்கன்னா ஒரு வைஸ் கேப்டன் அப்படி கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் இந்த மேட்ச்சில் அவரை ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் கிறிஸ் ஜோர்டன் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 4 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த 7 விக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ தான் வந்திருக்கு. செகண்டாக பவுல் பண்ணுறப்போ அவருக்கு பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை. அதே மாதிரி வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12 மேட்ச்சுக்கு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 5 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 7 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங்னா ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருக்கார். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் கடைசி நடந்த 2 மேட்ச்சில் விக்கெட் தான் அவர்கிட்ட கிடைக்கல. பட் இருந்தாலும் நல்ல ஸ்ட்ராக் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அக்யூரேட்டாக யார்க்கார் அண்ட் பவுன்சர் ஸ்லோயர் வேரியேஷன் எல்லாமே நல்லா பவுல் பண்ணக்கூடிய பவுலர். ஃபஸ்ட்டு பவுலிங்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. செகண்ட் பவுலிங்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நாதன் இல்லிஸ் பொறுத்தவரையும் ஹெட்வர்ட்டில் 9 மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுலிங்னா 7 மேட்ச்சுக்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு நாதன் இல்லிஸ்.
அதே மாதிரி செகண்ட் பவுலிங்னா ஒரு 2 மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. வெனுவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30 மேட்ச்சுக்கு 39 விக்கெட். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 21 மேட்ச்சுக்கு 30 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 9 மேட்ச்சுக்கு 9 விக்கெட் தான். பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கடைசியில் நடந்த 3 மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுவும் மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா லோயர் ஆர்டரில் ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறாருங்க. நார்தர்ன் இல்லீஸ் பொறுத்தவரையும் பேட் ஆர் பவுல் ரெண்டுலேயும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ட்ரீம் டீமுக்குள்ள வந்துடுறாரு. ஸோ அந்த ஒரு கான்ட்ரகாஸ்ட்டில் மஸ்ட் பிக் நார்தர்ன் இல்லீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கேமரான் கெனான் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்டாக பவுல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4 விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஒரே மேட்ச் ப்ளே பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ஒரு கொஞ்சம் ரெக்கார்ட் டீசெண்டாக தான் இருக்குது. இதுவே செகண்டாக பவுல் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். வெனுவில் பொறுத்தவரையும் 4 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கடைசியில் நடந்த மேட்ச்சில் 2 விக்கெட், அதுக்கு முன்னால் மேட்ச்சில் விக்கெட் இல்லை, ஒரு விக்கெட்டாக எடுத்திருக்காரு. ஸோ இதை பொறுத்தவரையும் செகண்டாக பவுல் பண்ணுறாங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள் இந்த மேட்ச்சில். அண்ட் ரைலி மெரிடத் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 9 மேட்ச்சுக்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 6 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 31 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 45 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 20 மேட்ச்சுக்கு 29 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 11 மேட்ச்சுக்கு 16 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரெய்லி மெரிடத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த இன்ஸில் அந்த நியூ பவுலர் அவர் தான் போடுவார். 140 கிட்டத்தட்ட போடக்கூடிய பவுலர். நல்லா அக்யூரேட்டாக அந்த ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்விங்காக இருக்கட்டும் எல்லாமே பவுல் பண்ணுவார். ஸோ ரெய்லி மெரிடத் போத் இன்னிங்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்க போகிறாரு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். பீட்டர் ஆஸ்கோலி பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ அந்த 2 விக்கெட் வந்திருக்கு. வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 மேட்ச்சுக்கு 8 விக்கெட் எடுத்திருக்காரு. போத் இன்னிங்ஸில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவரை பொறுத்தவரை இவர் 50-50 ஆப்ஷன் தான் சொல்லுவேன். பெருசாக பார்த்தீங்கன்னா இவருக்கு விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. லாஸ்ட் நாள் நடந்த 3 மேட்ச்லேயும் நீங்கள் ட்ரை பார்த்தீங்கன்னா தெரியும். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ஒரு விக்கெட் கூட எடுக்கல. ஸோ இந்த மேட்ச் நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் யாராவது ட்ரை பண்ணணும்னு வச்சுக்கிட்டா பீட்டர் ஆஸ்கோலியை ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ஒரு டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக் மல்டிபிள் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறவங்களுக்கு. ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தோன்னா சிட்னி தண்டர்ஸோட பிளேஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டேவிட் வார்னர் எடுத்துக்கிட்டால் 2 மேட்ச் ஹெட் டு ஹெட்டில் 88 ரன் எடுத்திருக்காரு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் பார்த்தீங்கன்னா அந்த 88 ரன் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை. வெனுவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 மேட்ச்சுக்கு 63 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. ஸோ வெனுவில் சரியான ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு. 379 ரன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கங்க. டேவிட் வார்னர் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக இருக்க போகிற. செகண்ட் பேட்டிங்னா ஒரு 50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன்ட் ஃபார்மேஸ் கொஞ்சம் பூராக இருந்தாலும் அண்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனு ரெக்கார்ட் ரொம்பவே நல்லா இருக்குல்ல. டேவிட் வார்னர் கம்பல்சரி பிக்கில் எடுத்துங்க. ஸ்மால் லீக்கில் நீங்கள் சேஃபான ஆப்ஷன்ஸாக வச்சு பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஜேசன் சங்கா பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்ச்சுக்கு 73 ரன் எடுத்திருக்காரு. அதில் செகண்டாக பட் பண்ணுறப்போ வந்திருக்கு 73 ரன்னும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்க்கு 7 ரன் வெனு ரெக்கார்ட் பெருசாக இல்லைனாலும் ஹெட் டு ஹெட்டில் சேசிங்கில் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. கடைசியில் இருந்த 2 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பண்ண மேட்ச்சில் 30+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டேவிட் வார்னர் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஜேசன் சங்கா செகண்ட் பேட்டிங்னா இம்பார்ட்டன்ட். மேத்யூ கில்கிஸ் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 7 மேட்ச்சுக்கு 80 ரன் அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகமாக கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. வெனுவில் பெருசாக ரெக்கார்டு இதில் ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ மேத்யூ கில்கிஸ் பொறுத்தவரையும் ஜிஎல் பிக்கு சூப்பரான பிளேயருங்க. ஸோ ஸ்மால் லீக்கில் நீங்கள் மிஸ் பண்ணிடுங்க. பட் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 1 டவுனே வந்துடுறாரு. ஏர்லியாக அந்த பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணால் ஒரு ஸ்கோர் ஆடிட்டு போயிடுவார். ஸோ பர்சன்டேஜஸும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர். அதனால் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கிராண்ட் லீக்கில். ஷாம் பில்லிங்ஸ் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 6 மேட்ச்சுக்கு 185 ரன் அண்ட் 37 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே நல்ல ஒரு டீசெண்டான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. வெனுவில் பொறுத்தவரையும் 3 மேட்ச்சுக்கு 99 ரன். பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். மேட்சஸ் நாட் அவுட்டில் போன மேட்ச் முடிச்சு கொடுத்து ஃபைனலுக்கு வர வச்சார். அண்ட் 24 ரன் அப்படின்னு அடிச்சார். விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால இவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஃபேண்டசி வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஸோ பை சான்ஸ் 2 கேட்ச் பிடிச்சி ஒரு பேட்டிங்கில் லோயர் அந்த மிடில் வந்து ஒரு 15 ரன் 20 ரன் அடிச்சிட்டாலுமே ட்ரீம் டீமுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் சேஃபான ஆப்ஷன் வச்சுக்கோங்க. கிராண்ட் லீக்கில் நீங்கள் மிஸ் பண்ணுறேன்னா அதர் ஆப்ஷன்ஸில் ஒரு ப்ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒலிவர் டேவிட்ஸ் பொறுத்தவரை 7 மேட்ச்சுக்கு ஹெட் டு ஹெட்டில் 153 ரன் அடிச்சிருக்காரு. ஃபுல்லாக ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு ஒலிவர் டேவிட்ஸ் பொறுத்தவரையும். வெனுவில் பொறுத்தவரையும் 3 மேட்ச்சுக்கு 92 ரன், அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் அவர் ப்ளே பண்ண கடைசியாக நடந்த 3 மேட்ச்சில் 36 17 10 அப்படிங்கிறத வச்சிருக்காரு. பட் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ஒலிவர் டேவிட்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். இந்த மேட்ச் பொறுத்தவரையும் கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்கான ஒரு பிளேயராக மட்டும் உள்ள வச்சு பாருங்கள். நான் வரக்கூடிய டவுன் இந்த 3rd டவுன் 4th டவுன் வருது. ஸோ இன்னும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கூட ஒருத்தர் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் கிறிஸ் கிரீனை பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 12 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் பேட்டிங்கில் 132 ரன் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலேயுமே ரீசெண்டாக ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ தான் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணப்போ ஒரு விக்கெட் எதுவும் கிடைக்கல.
வினோவில் பொறுத்தவரையும் 6 மேட்ச்சுக்கு விக்கெட் எதுவும் எடுக்கல. பேட்டிங்கில் மொத்தம் 93 ரன் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அடிச்சிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் லாஸ்ட்டாக அந்த 2 மேட்ச்சில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. பட் இந்த மேட்ச்சை பொறுத்தவரையும் மேத்யூ வேடாக இருக்கட்டும், ஜீவாலாக இருக்கட்டும், இப்படி லெஃப்ட் ஹேண்டர் ஸ்டாப் ஆர்டரில் இருக்கனால கண்டிப்பாக கிறிஸ் கிரீன் ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஒரு விக்கெட் வரைக்கும் இவர்கிட்ட அந்த மேட்ச்சில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜார்ஜ் கார்டன் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 2 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. வெனுவில் பொறுத்தவரையும் 2 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் bowling. ஸோ செகண்ட் bowling அப்படின்னா ஜார்ஜ் கார்டனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட் bowling அப்படின்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் அவர்கிட்ட இருந்து டீசெண்டாக தான் இருக்குது. நேதன் மெக்கன்ட்ரோ போத் இன்னிங்ஸ்லேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. ஹெட் டு ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 6 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டும், ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 2 மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வினோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக அவர் ப்ளே பண்ண மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் அண்ட் 19 ரன் கான்ட்ரிபியூட் பண்ணார். ஆனால் ஒரு 5 விக்கெட் எடுத்திருந்தார். 2 விக்கெட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் கொடுத்துருந்தாரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லேயும் இம்பார்ட்டன்ட் பிளேயர் நாதன் மெக்கன்ட்ரோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் டாம் ஆண்ட்ரோஸை பொறுத்தவரையும் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட் வெட்டில் 2 மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் செகண்டாக பவுல் பண்ணுறப்ப வந்திருக்கு. அதே மாதிரி வெனூர்லேயும் பெருசாக ரெக்கார்டு இல்லை. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். பேட் அண்ட் பால் ரெண்டுலேயுமே இவரும் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் கொடுத்துட்ருக்காரு. ரைட் ஹேண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மிச் ஓவனாக இருக்கட்டும், அதே மாதிரி பென் மெக்டர்மெண்ட்டாக இருக்கட்டும், டிம் டேவிட் அண்ட் நிக்கில் சௌத்ரி, இப்படி லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக டாப் ஆர்டரில் இருக்கனால டாம் ஆண்டர்ஸோட வேல்யூ இன்னும் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மேட்ச்சில் பொறுத்தவரையும் டாம் ஆண்டர்ஸ்கிட்டருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஜிஎல்ல ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் ஆப்ஷனை கூட நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் சேஃபான ஆப்ஷன்ஸாக வச்சு கூட பிக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்த ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரையும் வெஸ்ட் ஆகர் பார்த்தீங்கன்னா ஹெட் வெட்டில் 10 மேட்ச்சுக்கு 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 6 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 6 விக்கெட்டும் எடுத்திருக்காரு வெஸ்ட் ஆகர். வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 மேட்ச்சுக்கு 6 விக்கெட், ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ 2 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும், செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கடைசியாக நடந்த ஒரு 4 மேட்ச் எடுத்துட்டோன்னா 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய அந்த டெத் ஓவரில் பவுல் பண்ணுறப்போ விக்கெட் அவர் கிடைக்குது. செகண்டாக பவுல் பண்ணார்னா இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தன்வீர் சங்கா ஹெட் ஓவரில் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 7 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 5 விக்கெட் வந்திருக்கு. வினோவில் பெருசாக ரெக்கார்டு இதில். பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். கடைசியாக நடந்த ஒரு 4 மேட்ச்சில் 3 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ பிக் மேட்ச் அப்படிங்கிறனால இவர் கொஞ்சம் பார்த்து ஆடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவரை பொறுத்தவரையும் கிராண்ட் லீக்கில் ஒரு பிளேயராக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் ரிஸ்க்காக ஒரு வைஸ் கேட் ஆப்ஷனாக பாருங்கள். ஸ்மால் லீக்கில் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இது பர்டிகுலர் இந்த மேட்ச் பொறுத்தவரையும். ஓகே, இப்போ பிளேயர் பேட்டில் வருவோம். ஸோ பிளேயர் பேட்டில் யாருக்கெல்லாம் ஸ்ட்ரகிளாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோவல் பொறுத்தவரையும் கிறிஸ் கிரீன்கிட்ட ஒரு முறையும், வெஸ்ட் ஆகர்கிட்ட ஒரு முறையும், நாதன் மெக்கான்ட்ரோட்ட பார்த்தீங்கன்னா 4 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. ஆப்ரேக் அகேன்ஸ்டாக ஒரு ஸ்வீக்னஸ் அவருக்கு வந்து இருக்குது. மிச்சோன் பொறுத்தவரையும் வெஸ்ட் ஆகர்கிட்ட மட்டும் ஒரு முறையும் அண்ட் லெஃப்டாக மாத்தோலஸ் போல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டாம் ஆண்ட்ரோஸ் கிட்ட ஒரு விக்கெட் விளக்கிறதான வாய்ப்புகள் இருக்குது. மேத்யூ வேர்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜார்ஜ் கார்டன் கிட்ட 2 முறை 2 இன்னிங்ஸில் விக்கெட்டை விழுந்திருக்காரு. தன்வீர் சங்கா கிட்ட ஒரு முறையும், லெக் ஸ்பின் கிட்ட 77 இன்னிங்ஸில் 20 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு. பென் மெக்டர்மெண்ட் பொறுத்தவரையும் வெஸ்ட் ஆகர் கிட்ட ஒரு முறையும், தன்வீர் சங்கா கிட்ட ஒரு முறையும், நாதன் மெக்கான்ட்ரோ கிட்ட 6 இன்னிங்ஸில் 2 முறையும் அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அதே மாதிரி டீம் டேவிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தன்வீர் சங்கா கிட்ட 4 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. லெக் ஸ்பின் கிட்ட 110 இன்னிங்ஸில் 22 முறை டீம் டேவிட் விக்கெட்டை விட்டுருக்காரு. நிக்கில் சௌத்ரி ஜார்ஜ் கார்டன் கிட்ட ஒரு முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் டேவிட் வார்னர் பொறுத்தவரையும் கிறிஸ் ஜோர்டன் கிட்ட ஒரு முறையும் அண்ட் ரைலி மெரிடத் கிட்ட ஒரு முறையும் அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. ஜேசன் சங்கா பொறுத்தவரை லெக் ஸ்பின் கிட்ட ஒரு வீக்னஸ் அவர்கிட்ட இருக்குது. அண்ட் மேத்யூ கில்கிஸ் பொறுத்தவரையும் ஜோர்டன் நாதன் நில்லேஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 2 இன்னிங்ஸில் 2 முறையும், ரைலி மெரிடத் கிட்ட ஒரு முறையும், லெஃப்டாக மாத்தோலஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்ட 5 இன்னிங்ஸில் 3 முறையும் அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் சாம் பில்லிங்ஸ் பொறுத்தவரையும் நிக்கில் சௌத்ரிகிட்ட ஒரு முறையும் அண்ட் கிறிஸ் ஜோர்டன் கிட்ட பார்த்தீங்கன்னா 17 இன்னிங்ஸில் 7 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. நாதன் வில்லிஸ் கிட்டையும் 4 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. ஸோ நாதன் வில்லிஸ், கிறிஸ் ஜோர்டன், சாம் பில்லிங்ஸ் 2 பேட்டில் வைஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 127 மேட்ச்சில் 35 முறை பார்த்தீங்கன்னா லெஃப்டாக மாத்தோலஸ் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்கிட்டையும் விக்கெட்டை இழந்திருக்காரு சாம் பில்லிங்ஸ். ஒலிவர் டேவிட்ஸ் பொறுத்தவரையும் ஜோர்டன் கிட்ட ஒரு முறையும், நாதன் வில்லிஸ் கிட்ட 2 முறையும், ரைலி மெரிடத் கிட்ட ஒரு முறையும் ஒலிவர் டேவிட்ஸ் விக்கெட்டை விட்டுருக்காரு. கிறிஸ் கிரீன் பொறுத்தவரையும் ரைலி மெரிடத் மட்டும் ஒரு முறை விக்கெட் அதிகமாக எழுந்திருக்காரு. ஸ்பின்னுக்கிட்ட கொஞ்சம் வீக்னஸ் அவர்கிட்ட இருக்குது. அண்ட் நாதன் மெக்கான்ட்ரோ பொறுத்தவரையும் நிக்கில் சௌத்ரிகிட்ட ஒரு முறையும், கிறிஸ் ஜோர்டன் கிட்ட ஒரு முறையும் அண்ட் நாதன் நில்லேஸ் கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு நாதன் மெக்கான்ட்ரோ. ஸோ ஓகே, இப்போது கேப்டன் வைஸ் கேட் ஆப்ஷன்ஸுக்கு வருவோம். ஸோ இப்போ ஸ்மால் லீக்கில் நம்ம ஒரு சேஃபான ஆப்ஷன்ஸாக நம்ம யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனான கேப்டன் வைஸ் கேட் ஆப்ஷன் டேவிட் வார்னர் ஆர்
நாதன் நிலிஸ் இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஒரு ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆப்போனண்ட் வரவங்க இந்த மாதிரி 70% வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கூட அமையலாம். நீங்கள் சேஃபான ஆப்ஷன்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் லீக்கில் நம்ம யாருக்கு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் டிஃப்ரென்ஷியலாக ட்ரை பண்ண போனோம்னா நிக்கில் சௌத்ரிக்கு ஒரு டீமில் டிஃப்ரென்ஷியல் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்கள். அண்ட் மிச் ஓவன், கிறிஸ் கிரீன் அண்ட் கிறிஸ் ஜோர்டன் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்க பிளேயர்களெல்லாம் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் ஆப்ஷனாக இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் நீங்கள் மல்டிபிள் கிராண்ட் லீக்கில் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே, ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு நான் 1 by 1 ஷோ பண்ணுறேன். இந்த டீம் பொறுத்த வரையும் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ஃபைனலாக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டீம் 1 பொறுத்த வரையும் மேத்யூ வேட், சாம் பில்லிங்ஸ், மேத்யூ கில்கிஸ், ஜேசன் சங்கா, டிம் டேவிட், கிறிஸ் ஜோர்டன், கிறிஸ் கிரீன், நிக்கில் சௌத்ரி, நாதன் மெக்கன்ட்ரோ, வெஸ் சாகர், ரைலி மெரிடத் இது நான் பிக் பண்ணியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமை நான் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக பார்த்தீங்கன்னா நாதன் மெக்கன்ட்ரோக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ரியலி மெரிடத்துக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் பவுலருங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்னும் வேறு ஏதாச்சும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஜேசன் சங்காவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை மேத்யூ வேடுக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 2 பொறுத்தவரையும் பென் மெக்டர்மட், சாம் பில்லிங்ஸ், டேவிட் வார்னர், ஒலிவியர் டேவிட்ஸ், மிச் ஓவன், கிறிஸ் கிரீன், நிக்கில் சௌத்ரி, கேமரோன் கெனான், டாம் ஆண்ட்ரோஸ், வெஸ் ஆகர், நேதன் இல்லிஸ் இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய செகண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக நிக்கில் சௌத்ரிக்கு ரிஸ்க்காகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா டாம் ஆண்ட்ரோஸ்க்கும் நான் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் இன்னும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா ஒலிவியர் டேவிட்ஸ் இருக்கார், பென் மெக்டர்மட் அண்ட் கேமரோன் கெனான் இந்த 3 ஆப்ஷன்ஸில் இருக்க பிளேயர்களுக்கு நீங்கள் மாற்றி ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள் இந்த மேட்சை பொறுத்தவரையும். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் பவுலிங்க்கு ஃபேவராக இந்த டீம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா சாம் பில்லிங்ஸ், டிம் டேவிட், கிறிஸ் ஜோர்டன், கேமரோன் கிரீன், கெனான், டாம் ஆண்ட்ரோஸ், நாதன் மெக்கன்ட்ரோ, வெஸ் ஆகர், ரைலி மெரிடத், நாதன் இல்லிஸ், அன்வீர் சங்கா இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 3வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜோர்டானுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா வெஸ் ஆகர் இந்த மாதிரி காம்பினேஷனாக நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் என்ன ரிஸ்க்காக வேறு ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா தன்வீர் சங்காவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். அல்லது கேமரோன் கெனானுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் 4th டீமை பொறுத்தவரையும் இது கொஞ்சம் நியூட்ரலான டீமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மேத்யூ வேட், சாம் பில்லிங்ஸ், டேவிட் வார்னர், டிம் டேவிட், மிச் ஓவன், கேமரோன் கிரீன், நிக்கில் சௌத்ரி, கெனான், நாதன் மெக்கன்ட்ரோ, மெரிடத் அண்ட் தன்வீர் சங்கா இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 4th கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் கேப்டன் ஆப்ஷனாக மிச் ஓவனுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னருக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் நியூட்ரலான டீமாக நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதர்வைஸ் நீங்கள் என்ன ரிஸ்க்காக வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணால் சாம் பில்லிங்ஸ், டிம் டேவிட்டுக்கு ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் 5வது டீமை பொறுத்தவரையும் மேத்யூ வேட், மெக்டர்மட், சாம் பில்லிங்ஸ், மேத்யூ கில்கிஸ், டேவிட் வார்னர் அண்ட் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட், மிச் ஓவன், கேமரோன் கிரீன், நிக்கில் சௌத்ரி, மெரிடத், நாதன் மெக்கன்ட்ரோ இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 5வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா கேமரோன் கிரீனுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா டிம் டேவிட்டுக்கும் நான் பிக் பண்ணியிருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் யாராச்சும் இன்னும் ரிஸ்க்காக ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. மேத்யூ கில்கிஸ் இருக்கார், அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா மெக்டர்மட் ஆர் மேத்யூ வேடுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனல் டீமை பொறுத்தவரையும் மேத்யூ வேட், சாம் பில்லிங்ஸ், கில்கிஸ், ஜோவல், தன்வீர் சங்கா அண்ட் டிம் டேவிட், நிக்கில் சௌத்ரி, கேமரான், டாம் ஆண்ட்ரோஸ், வெஸ் ஆகர், பீட்டர் ஆஸ்கோலி இதை நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீம் நான் கேப்டன் ஆப்ஷனாக கெனானுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா சாம் பில்லிங்ஸ்க்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதர்வைஸ் இந்த ரிஸ்க்காக யாராச்சும் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா தன்வீர் சங்காவுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை பீட்டர் ஆஸ்கோலிக்கு கூட நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸாக கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக மல்டிபிள் கிராண்ட் லீக்கில் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் ஓகே. இது எல்லாமே அந்த டீம் க்ரியேட் பண்ணியிருக்கிறது எல்லாமே லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் டாஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபைனலாக நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.